சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வரைகலையில் விவரிக்க இணைகிறார் இணையாசிரியர் கார்கே. ஓவர் டு யூ கார்கே. சென்னையை பொறுத்தவரை மட்டுமல்ல, சென்னையினுடைய 4 அருகே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கேடிசிசி ஜோன், இந்த ஜோனில் காலையிலேருந்து மழையை பார்த்துட்டு இருந்தோம். மாலைக்கு மேலே ஒரு தொய்வு இருந்தது. ஓகே, மழை விட்டுருச்சு அப்படின்னு எல்லாம் நினைத்து கொண்டிருந்தப்போ திடீரென மழைக்கான ரெட் அலர்ட்டும் வந்திருக்கிறது 10 மணி வரை அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போது புதிதாக வந்திருக்கக்கூடிய இந்த மழை மேகங்களை நம்ம பார்க்கலாம். புதிதாக வந்திருக்கக்கூடிய மழை மேகம் பாருங்கள். இப்போ சென்னையில் நல்ல ஒரு மழை பெய்து கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து பூந்தமல்லி வரை, கேளம்பாக்கம் வரை எந்தெந்த பகுதிகளில் நம்ம சொல்லிடலாம். சிறுசேரி, கேளம்பாக்கம், அகரம் தென், தாம்பரம், குன்றத்தூர், பூந்தமல்லி, திருவெற்றியூர், இங்கே மேலே கத்திவாக்கம், செங்குன்றம் உள்ளிட்ட பகுதிகள் வரை இந்த மேகங்கள் நீண்டிருக்கிறது. மேலே அப்படியே பார்த்திங்கன்னா திருவள்ளூரில் பொன்னேரி, மீஞ்சூர், அப்புறம் ஆரணி, பழவேற்காடு, கும்மிடிப்பூண்டி உள்ளிட்ட இடங்களில் இந்த மழை மேகங்கள் இருக்கிறது. அப்படியே வந்து சூலூர்பேட்டை அப்படின்னு ஆந்திராவுடைய தெற்கு பகுதிகளிலையும் மழை மேகம் இருக்கிறது. இந்த மழை மேகத்தை பொறுத்தவரையில் இது உருவாகக்கூடிய மேகம் இது இப்படி சுற்றி கொண்டே இருக்கிறது. ஸோ இப்படி சுற்றுவதால் மேகங்கள் மேலிருந்து கீழாக உள்ளே வருகிறது. வடமேற்காக உருவாகக்கூடிய இந்த மேகம் இப்படி சுற்றுவதால் கீழே வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அதனால் இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய மேகம் மழையை கொடுத்துட்டு இருக்கு. அடுத்து இந்த புதிய மேகங்கள் வரக்கூடும் அப்படின்றத பார்க்குறோம். சரி, அஃபிஷியலாக நம்ம ஐஎம்டியுடைய ரேடாரை பார்த்துடலாம். ஸோ அவங்களுடைய ரேடார் என்ன சொல்கிறது அப்படின்னா, அவங்களுடைய ரேடார் படி ஒரு பெரிய பஞ்ச் வந்து ஒன்று வந்துட்டு இருக்கு. இந்த பஞ்சினுடைய முதல் பகுதி தான் இப்போ வந்து நமக்கு மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனுடைய பின்பாதி இருக்கிறது. இந்த பின்பாதி கடக்கணும் அப்படின்னா அடுத்த ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் எங்கே அப்படின்னா சென்னையில் பாருங்கள். இப்போது சென்னையில் மஞ்சள் கலரில் இருக்குது பாருங்கள். நல்லா பார்த்தீங்கன்னா அந்த சின்ன டாட் தான் அது. அந்த சின்ன டாட் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மழை இருக்கும். அதனுடைய கனமழை தன்மையை பாருங்கள். ஸோ மஞ்சள்லேருந்து அது வந்து ஆரஞ்சாக மாறக்கூடிய அளவுக்கான மேகங்கள் இப்போ உள்ளே வந்திருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த அளவுக்கான அளவீடு இதுக்கப்புறம்லாம் போனதுன்னா எக்ஸ்ட்ரா ரெயின், அதாவது 20 சென்டிமீட்டருக்கு மேலான மழை இப்போதைக்கு சென்னையில் வந்திருப்பது. ஒரு கனமழைக்கான மேகங்கள் உள்ளே வந்திருக்கு. அப்படியே இந்த மேகம் உள்ளே வரும். கீழே இருக்கக்கூடிய, அதாவது சவுத் சென்னை அப்படின்னு சொல்லக்கூடிய செங்கல்பட்டை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாம் இப்போது லேசான மழை பெய்யும். சில நிமிடங்களில் அவங்களுக்கும் கனமழை தொடங்கிவிடும். மேலே, அதாவது ஆந்திராவுக்கு மேலே, அதாவது தமிழ்நாட்டுக்கு மேலே ஆந்திரா பகுதிகளில் இதே மாதிரி ஒரு கனமழை இப்போது பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மேகம் இப்படி கிளாக் வைஸில் இப்படி வருது அப்படின்னா இதை பொறுத்தவரையில் உள் மாவட்டங்கள் எல்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. இல்லை இப்படியே நகர்கிறது அப்படின்னா மழை வந்து இங்கெல்லாம் கீழே இருக்க பகுதிகளுக்கு வராது, மேலே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மட்டுமே செல்வதற்கான வாய்ப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. மழையை பொறுத்த வரைக்கும் இரவு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். இப்போதைய நிலவரத்தை பார்க்குறோம். இப்போதைய நிலவரம் ப்ரிடிக்ஷன் படி சவுத் சென்னையெல்லாம் மழை இருக்குன்றாங்க. இரவு நேரத்தில் 10 மணிக்கு கொஞ்சம் மழை குறைவதாக காட்டுகிறது. அப்போது புதிய மேகங்கள் மேலே உருவாகுவதாக காட்டுகிறது. ஏன்னா இன்னைக்கு இரவு எப்படி இருக்குன்றதா எல்லாருடைய அச்சமும். அதன் பிறகு மேகங்கள் நெல்லூரிலிருந்து கீழே இறங்குவதற்கான வாய்ப்புகளும் தென்படுகிறது. ஸோ நள்ளிரவுக்கு மேலே மீண்டும் மேகங்கள் சென்னையை நோக்கி வர காத்திருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். அதிகாலையில் லேசான மழை இருக்கும் அப்படின்றத பார்க்குறோம். அதன் பிறகு லேசான மழை இருக்கிறது. எப்போது? நாளைய தினம் அப்படின்றத. ஸோ நாளைய தினம் மாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா திரும்ப மழை இருப்பதற்கான வாய்ப்புகளையும் பிரகாசமாக காட்டுகிறது. நாளைக்கு இரவை தொடக்கூடிய வேளையிலையும் மழை இருக்கிறது. அதான் வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருப்பது அப்படின்றது. நாளை மறுதினம் 2 நாள் மழை இருக்கிறது. நாளைக்கு நமக்கு லீவே விட்டுட்டாங்க. இந்த கேடிசிசி ஜோனுக்கு லீவ் விட்டாங்க. அதனால பிரச்சனை இல்லை. நாளை முழுவதுமாக மழை இருக்க போகிறது. ஆனால் இன்றைய அளவிலேயே இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கிறது. ஆனால் புதிய மேகங்களுக்கு தேவையான எரிசக்தியை இமயமலை காற்று கொடுத்து அதை மேகமாக உருவாக்கி நமக்கு தந்து கொண்டிருக்கிறது. அது இப்போவே வந்து சென்னையினுடைய தேவைக்கு ஏற்ற அளவிலான மழையை கொடுத்திருக்கிறது. இனி வரக்கூடியதெல்லாம் எக்ஸஸான மழையா இருக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.